வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான மழை. நான் காட்டுறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. ஓகே, ஆக்சுவலாக ஒரு ஐடியா, நார்மல் ஒர்க்கிங் டேஸு அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். சண்டே அந்த மாதிரி வீக் டேஸில் பண்ணிட்டோம், வீக்கெண்ட்லேயும் பண்ணியிருக்கோம். நல்லா தான் நம்ம இயரிங்ஸ் காட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மழை வருது, ஒரு ரைனி சீசன், வெதர் சேஞ்சு, அந்த மாதிரி நேரத்தில் ஆட்டோ இயரிங்ஸ் எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு வீடியோ பண்ணலாமா? ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ஐடியா, இல்லைனா வீட்டில் தான் பேசியிருப்பேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 7 மணிக்கு தான் நான் கிளம்பியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு சிஎன்ஜி பிடிச்சிருவோம். எப்போ மாதிரி நேற்று ரைட்டு பிடிக்கல, ஏன்னா நேற்று வந்து இயர்னிங்ஸ் அதிகங்க. இன்றைக்கி நான் இது வரைக்கும் நம்ம பண்ண இயர்னிங்ஸில் நேற்று அதிகம். அது நான் காட்ட விரும்பலை. நேற்று வந்து வேறு லெவலில் இயர்னிங்ஸ் இருக்குது. சரி, ஓகே, அது வீக்லியில் நான் காட்டுறேன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு போய் சிஎன்ஜி பிடிப்போம். நான் காட்டுறேன் வெளில கிளைமேட் எப்படி இருக்குங்க. ஆக்சுவலாக சரியான மழைங்க, செம்ம மழை, வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. ஒரு நாள் வெயில்னு அவசரப்பட்டிருந்தோம். இன்றைக்கி மலையில் ஒரு டியூட்டி போக போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக பீக் ஹவர் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 4.5 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 76 ரூபா தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா மணி 7:10. இதுவே பார்த்தீங்கன்னா பீக் ஹவரில் கண்டிப்பாக மாறும். அதேமாதிரி வந்து இது வீக் டேஸில் வேறு மாதிரி இருக்கும் ரேட்டு. இன்றைக்கி வீக்கெண்டுன்றதுனால டியூட்டி கம்மியான்றதுனால உங்களுக்கு கம்மியாக போடுறாங்களான்னு தெரியல, அதுவும் பார்க்கலாம். ஓகே, சிஎன்ஜி பிடிக்க வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:22. கிட்டத்தட்ட ஒரு 7:10க்கு முன்னாடி வீடியோ எடுத்தேன். ஒரு 12 நிமிஷம் ட்ராவல் பண்ணி சிஎன்ஜி பிடிக்க வந்திருக்கேன். பட் பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்ரோல் பங்க் வந்து ரொம்ப நியர்பை தான் இருக்குது. ஸோ ஒரு 10 வண்டி உள்ள ஒரு 5-6 வண்டி இருக்குமா, அவ்வளோதான். சிஎன்ஜி பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த டைமில். ஆட்டோ வந்து ட்ரைவ் பண்ணுறது வந்து கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு மழை நேரத்தில் நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன ஒன்று, இந்த சிஎன்ஜி பிடிக்கிறது எனக்கு ஒரு வேலைங்க. டெய்லி இவ்வளோ தூரம் ஒரு 7 கிலோமீட்டரு ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சிஎன்ஜி பிடிக்கிற இந்த டைம் வெயிட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தா தான் வெறுப்பாக இருக்குது. கைட்டு தூக்கி போட்டு எல்பிஜி டேங்க் மாட்டிக்கலாமா, ஒரு 10,000 செலவானது பரவாயில்ல. ஏன்னா ட்ராவல் பண்ணுற அந்த நேரம், ஏன்னா அது வந்து அவங்க கிலோமீட்டர் ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். சிஎன்ஜிக்கும் எல்பிஜிக்கும் டிஃப்ரெண்ட்டு. பட் அந்த நேரத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு நேரம் தான் முக்கியம். அதுதான் தோணுது. எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் வேணாண்டா அப்படின்னு. ஓகே, பரவாயில்ல, ஒரு புது டெக்னாலஜி வருதுன்னா கொஞ்சம் நாள் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய வந்துடும் இல்லை. அதுக்காக ஒரு புதுசாக வர ஒரு டெக்னாலஜியை வரவேற்காமல் பின்னாடி போகிறேன், இன்னும் நோக்கியா அந்த பட்டன் ஃபோனுக்கு போகிறேன் அப்படின்னு போயிட முடியாதுல்ல. ஓகே, ஸோ பார்ப்போம், சீக்கிரம் சிஎன்ஜி பிடிச்சிடும். அந்த பீக் ஹவர் ரேட்டு இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ஒரு 12 கிலோமீட்டருக்கு 176 ரூபா. இதுவும் ஆக்சுவலாக கம்மி தான், இன்னும் ஏறும் ரேட்டு. இப்போ 7:30, இப்போ 7:26 ஆகுதா, ஒரு 7:30 மணி ஆகட்டும், ரேட்டு இன்னும் சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி அது 10:30 மணிக்கு முடிஞ்சிடும். ஸோ அதான் பீக் ஹவரில் நல்ல ரேட் இருக்கும். இது கூட பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப கம்மி, என்னன்னு தெரில. 22 கிலோமீட்டருக்கு 294 ரூபா. ஆக்சுவலாக இது ஆரியபுரம். ஓகே, பார்ப்போம் ரேட் எப்படி சேஞ்ச் ஆகும். நம்ம இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, 7:30. இப்போ ரேட்டு ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. 5 கிலோமீட்டருக்கு ஒரு 117 ரூபா கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி எப்பவுமே நீங்கள் வந்து கிலோமீட்டர் கேட்பீங்க. ஓகே, மைலேஜும் செக் பண்ண சொல்லியிருக்கேன். மைலேஜ் இல்லை, எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க சிஎன்ஜின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது பிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ சுத்தமாக இல்லை, ட்ரை. நேற்று நல்லா ஓட்டிட்டேன் ஃபுல்லாக. அதேமாதிரி கிலோமீட்டரும் நோட் பண்ணிக்கோங்க. 6905, 6905 கிலோமீட்டர். ஓகே, சிஎன்ஜி ஃபுல் பண்ணிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோம், எவ்வளோ சிஎன்ஜி பிடிக்குதுன்னு பார்த்து. ஓகே, கேஸ் இப்போ ஃபுல்லாக பிடிச்சிட்டேன். கேஸ் பிடிச்ச அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 374 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கேன். டேங்க் ஃபுல்லாகிடுச்சு சிஎன்ஜி. ஃபஸ்ட்டு டியூட்டியாக எடுத்துட்டேன். டைம் வந்து 7:40. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப்பை முடிச்சிட்டோம். இது 163. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 180. நம்ம 20 ரூபா கொடுத்து பேலன்ஸ் ஆகிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரிப்பும் அந்த வேலையை எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த வேலையை நம்மளை புக் பண்ணாங்க. அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. ஓகே, கிளம்புவோம். இது 206, 230. நெக்ஸ்ட் ட்ரிப்பும் எடுத்தாச்சு. அப்படியே போவோம்.
நானா போய் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன், நானா பேச மாட்டேன். அவங்க பேசுனாங்கன்னா எதனா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவேன். நல்லா பேச ஆரம்பிக்கிறவங்ககிட்ட நல்லா பேசுவேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 கஸ்டமர் நம்ம அவங்ககிட்ட பேசணும். நல்லா பேசுனாங்க நம்மகிட்ட. நான் சொன்ன பார்த்தீங்களா மலையில ஒரு 15 நிமிஷம் நம்மளுக்காக வெயிட் பண்ணி ஒருத்தங்க வண்டி வந்தாங்க அப்படின்னு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்க, அவ்வளோ நேரம் வண்டி இல்லையா? அவ்வளோ வண்டி இல்லைங்களா, எல்லாம் எடுக்கிறாங்களா, கட் பண்ணுறாங்களா, இல்லை ரேட் சொல்லி எதனா ரேட்டை விடுங்க, அது மேட்டர் பார்க்க மாட்டாங்க மழை நேரத்தில். பட் வரமாட்டாங்க யாரும், எடுக்கவே இல்லை, அதனால தான் வெயிட் பண்ணோம் அப்படின்னாங்க. அப்புறமா ஏறினாங்க, நம்மகிட்ட நல்லா பேசிட்டு வந்தாங்க, கிண்டல் பண்ணிட்டு வந்தாங்க. லேடி கஸ்டமர் தான். என்னப்பா இவ்வளோ மழையில யாருமே எடுக்க மாட்டாங்க டியூட்டிலாம், ரோடான காலியாக தான் இருந்துச்சு நீ பெரும்பாலும். தைரியமா ஒயிட் சட்டை, ஆமா இப்போ நல்லா ஒயிட் சட்டை தான் போட்டிருக்கு இன்னைக்கு. தைரியமா மலைக்கு வந்து பெரும்பாலும் எதுக்கு சொன்னாங்கன்னா மலைக்கு வந்து ஒயிட் சட்டை போட்டு போயிடுவாங்க, தண்ணிலாம் வாரி அடிச்சிடும் அப்படின்னு. பளிச்சுன்னு ஒயிட் சட்டை போட்டு ஒரு 7:45 மணி அவங்கள டியூட்டி எடுக்கும்போது மணி நேரம் தெரியல, 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா 2வது டியூட்டி அது. ஒரு 8:30 மணிக்கு டான்னு வந்து நிக்கிறப்பா குட் அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் வண்டி ஓட்டே போனேன். அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, நான் பாட்டு எப்பவுமே ஐஃபோன், நான் பின்னாடி வந்து செட்டில் நம்புறதுல கிடையாது, அதனால நான் எப்படின்னா ஃபோன் வந்து பாக்கெட்ல வச்சு எனக்கு பிடிச்ச பாட்டு வச்சுட்டு கேட்டு வருவேன். அது மலைக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம இளையராஜா சார் பாட்டு அப்படியே எதனா கேட்டு அப்படியே வந்துனே இருந்தேன். அது பார்த்தாங்க. திருப்பி இறங்கும் போது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ப்பா, என்ன ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு இவ்வளோ மலையில வந்து இப்படி வந்து நின்னேன், இதுவாக இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் வந்து இவ்வளோ ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க எப்பவுமே பார்க்குறவங்களாம் வந்து ஒரு மாதிரி டல்லாக பேசுவாங்க, டல்லாக இருப்பாங்க. இது வந்து நீ ஒரு பாட்டு போட்டு நீ பாட்டு சிரிச்சுட்டு யோசிச்சுட்டு இவ்வளோ ஒரு ஜாலியாக நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இவ்வளோ கூலாக ஓட்டுற, நல்லா இருக்குப்பா, சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னாங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இல்லை, நான் இதுக்கு முன்னாடி ஒரு மேடம் சொல்கிறதா என்ன சொல்கிறது தெரியல. ஆக்சுவலாக அவங்க சப்ஸ்கிரைபர் தான். இப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு 3 வருஷம். அதுக்கு முன்னாடி ஜாலியாக இருந்தேன், ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சில பர்சனல்லாம் அவங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சேன். என் ஐயப்பனே பார்த்து, ஏடா இவ்வளோ கஷ்டப்படுற, உன்னை இது பண்ணுறது யாருமே இல்லையா, யாருமே இல்லைன்னு நினச்சிருக்கிறியா? நான் இருக்கிறேன். பிகாஸ் நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம வந்து நைட் தேங்காய் கொடுத்து, நம்ம ஐயப்பனுக்கு நம்மளுக்கு சின்ன வயசு பிறந்ததுக்கு முன்னாடியிலேருந்து சென்டிமெண்ட் இருக்கு. நம்மளுக்கு வேண்டிட்டு எங்கள் அம்மா நைட் தேங்காய் கொடுத்து எனக்கு மணிகண்டன் பேர் வச்சு, ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ராவல் ஐயப்பன் கூட நம்ம ஜர்னி பெருசு. அவரே பார்த்துட்டு என்ன லைஃப் இப்படிதான் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டாங்களா, நீ என்கிட்ட வரல, இப்போ வந்துட்டல, நான் போயிட்டேன், அப்புறம் ஒரு பீரியட்ல வந்துட்டல, இனிமேல் பாரு உன்னை சுற்றி இருக்கிறது எது எதெல்லாம் உனக்கு வேணாவோ தூக்கி எல்லாத்தையும் அடிக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு தூக்கியாச்சு நம்ம லைஃப். மேடம் நான் இப்போ இதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். 3 வருஷம் கஷ்டப்பட்டேன். அந்த 3 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் சேர்த்து ஐயப்பன் என்னெல்லாம் கஷ்டப்பட்டனோ டபுள் மடங்கு என் சந்தோஷத்தை கொடுத்துட்டார் லைஃப்ல. அதனால நான் இதை பற்றியும் கவலை இல்லை. நான் ஆட்டோ ஓட்டும் போது பாட்டு நான் பாட்டுனே ஜாலியாக அப்படியே சிரிச்ச முகத்தோட ஓட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் மேடம், நீங்கள் நல்லா பேசுனீங்க, தேங்க்ஸ். ஓகே, லாஸ்ட் ட்ரிப்பு கேன்சல் பண்ணிட்டாங்க. 2.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். ஓகே, அதெல்லாம் கேன்சல் பண்ணிருப்பாங்க. ஓகே பார்ப்போம். ஓகே, அடுத்து ஒரு 59, அதுக்கு 75. நெக்ஸ்ட் ட்ரிப்பு எடுத்தாச்சு. ஓகே, அப்படியே போவோம். இது ஒரு 155. தெரியாமல் வந்து மண்ணடி ஜார்ஜ் டவுன் வச்சு எடுத்துட்டேன். சரியான டிராஃபிக்ங்க வெளில வர்றதுக்குள்ளே. அது வந்து ஒரு 160 பே பண்ணாங்க. ஓகே, மணி ஒரு 10 ஆயிடுச்சு. டிஃபன் பண்ணிவிடுவோம், ஒரு வேலை முடிஞ்சிடும். 2 இட்லி ஒரு ஆம்லேட்டு, சிம்பிளாக முடிச்சிக்க வேண்டியதுதான். ஓகே, கஷ்டப்படுறது முக்கியம் இல்லை, சாப்பிட்ணும். வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்ருங்க, அதான் மேட்ரு. எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலைல டிஃபனு நம்ம எப்பவுமே 10 o'clock. சுமாராக தான் இருக்குது. ஓகே, டிஃபன் முடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியது தான். இது என் பொண்ணு நம்ம வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து டேப்லெட் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எடுப்பேன் ஒரு மல்டிவிட்டமினே, ஒரு ஃபிஷ் ஆயில். மல்டிவிட்டமின் நல்லது, நம்மளுக்கு உடம்புல என்ன விட்டமின் குறைபாடு இருக்குது நம்மளுக்கு தெரியாது. ஸோ மல்டிவிட்டமினும் எடுத்தோன்னா ரொம்ப நல்லது, எனர்ஜியாக இருக்கும். அப்புறம் ஃபிஷ் ஆயில் வச்சுருப்பான், அந்த மாதிரி டெய்லி இதில் வச்சிடுறாங்க. இது நான் ரொம்ப நாளைக்கு இப்போ நடுவில் நான் பண்ணுறதில்ல. ஒரு 3 மாதம் ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்து எடுத்துக்கிறது இல்லை.
எங்கள் அம்மா ரொம்ப தொல்லை பண்ணி வாங்கடா ஆர்டர் போடு, அமேசானில் தான் ஆர்டர் போடுவேன், திருப்பி அதை கண்டினியூ பண்ணு அப்படின்னாங்க. ஓகே, மல்டிவிட்டமின் ஃபிஷ் ஆயில் போட்டாச்சு. ஃபிஷ் ஆயில் வந்து ஜாயிண்ட் ஹெல்த்து, அந்த மூட்டு அதுக்கு அப்புறம் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃபிஷ் ஆயில். ஸோ அது எடுத்துப்பேன், மல்டிவிட்டமின். திருப்பி அதை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க, நல்லது தானே. ஓகே, கிளம்புவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப் எடுத்துருக்கேன். ஓகே, பார்ப்போம். மணி 10:20 இது வரைக்கும் ஒரு 680 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, மண்ணடியில் கஸ்டமருக்காக தான் வெயிட் பண்ணுறோம். சவுகார்பேட்டை. ஆக்சுவலாக இந்த ஏரியா விட்டு தாண்டுறதுக்குள்ளே ஐயோ சும்மா எம்டியாக போகிறதுக்கும் மனசு வர மாட்டுது. ஏன்னா இதுக்கப்புறம் சென்டர்லாம் தாண்டிட்டோன்னா 1008 வரைக்கும் டியூட்டி இருக்காது. ஸோ ஓகே பாப். ஓகே, இது ரேபிடோவில் எடுத்தது 105. தலைவன் தான் நம்மளை காப்பாற்றி விட்டாங்க மண்ணடியிலேருந்து. ரேபிடோ இது ஒரு 120. ஓகே, டிராஃபிக்காக இருக்குது. ஓகே, இது 152 170. மணி 12. அடுத்த ட்ரிப்பு ஒன்று எடுத்துருக்கேன். பிக்கப்பு எவ்வளோ தூரம்? 2.3 கிலோமீட்டர். வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேடவாக்கமே எடுத்தாச்சு, வீட்டுக்கு நியர். அது கேன்சல் பண்ணுற வேண்டி தான். ஓகே, நான் மேடவாக்கத்துக்கு போய் வீட்டுக்கு கிளம்புவோம். இது வந்து ஒரு பரவாயில்ல 260 மீட்டர் தான். ஓகே, டன். அதே மாதிரி தேர்ட் ட்ரிப் வந்து ஒரு காலேஜ், கோட்டுப்புறம் பெட்ரிஷியன் காலேஜ். அங்கேருந்து ஒருத்தர் ஏறினாங்க. ஆக்சுவலாக நம்மகிட்ட பேசிகிட்டே வந்தாங்க. அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். கேட்டாங்க, அதை நம்ம மணி ஃபிட்னஸ் அதெல்லாம் சொல்லிட்டோம், சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு. என்ன படிச்சிருக்கேன், நீ ரெகுலராக எனக்கு வந்து கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் இங்கே இல்லை, நான் மேடவாக்கத்தில் அப்படின்னா. மேடவாக்கமா அப்படின்னாங்க. ஆமாம். என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுவேன்? நான் யூபர் ரேபிடோ மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். யூபர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் யூபர் ஆப் யூஸ் பண்ணுவாங்களாம். எல்லாம் கேட்டு இருந்தாங்க. என்ன படிச்சிருக்கேன்? நான் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் படிச்சிருக்கேன் மேடம். பிசிஎஸ். எங்கே படித்தேன் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் ஏறினீங்களே பெட்ரிஷியன் காலேஜ் கோட்டுப்புறம், அங்கே தான் படித்தேன் அப்படின்னு. அப்படியா, ஏப்பா அங்கே படிச்சுட்டு என்னப்பா ஐடி அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம், நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுலாம் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ இது பிடிச்சி தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த வீடியோ யாருன்னா பார்த்தீங்கன்னா, என்ன நீ பெட்ரிஷியன் காலேஜில் படிச்சு நம்ம காலேஜில் படிச்சு நான் இந்த ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து நான் வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, நான் வேறு வழி இல்லாமல் இது ஓட்ட வரல. எனக்கு நான் பிடிச்சி தான் இது பண்ண வந்திருக்கேன். எனக்கு நிறைய கம்பெனி நான் இருந்த வேலையை தூக்கி போட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பண்ண வந்திருக்கேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க வந்து நல்லா பேசுகிறாங்க நம்மக்கிட்ட, டீட்டெயிலாம் கேட்டாங்க. அப்புறமா ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது உன்னை பார்க்க. பரவாயில்ல, இவ்வளோ கூலாக லைஃப்பை எடுத்துகிட்டு அப்படியே போகிறல்ல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டோ ஓட்டுறதுலாம் பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு போனாங்க. தேங்க்ஸ் மேடம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட இன்றைக்கி பேசுனது. ஓகே, இது ஃபைனலாக முடிச்சது 167. இதுக்கு வந்து ஒரு 187 எக்ஸ்ட்ரா 20 ரூபீஸ் பே பண்ணாங்க, 187 ரூபா. ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேபிடோ இது வேறு ரீசார்ஜ் பண்ணணுமா? ஆமாம், ரீசார்ஜ் பண்ணணும். ஓகே, ரேபிடோவில் வந்து ஒரு 272 டிப்ஸ் இல்லாமல். அப்புறம் யூபர் யூபரில் ஒரு 842. டோட்டல் எவ்வளோன்னு சொல்கிறேன் டிப்ஸோடு சேர்த்து. இதுவரைக்கும் டைம் பார்த்தீங்கன்னா 12:36. இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1310 ரூபா டிப்ஸ்லாம் சேர்த்து. டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 12:36. ஓகே, யூபரில் ஒரு 842. ரேபிடோவில் வந்து ரேபிடோவில் ஒரு 272. ஸோ டிப்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 1310 ரூபா. ஓகே, நம்ம வண்டி வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். ஆக்சுவலாக மேடவாக்கத்தில் தான் இருக்கும், ஒரு 800 மீட்டரில் தான் இருக்குது வீடு. அப்படி வண்டி எங்கன்னா போட்டு கொஞ்சம் பேசுவோம். ஓகே, எப்போ மாதிரி டியூட்டி முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேடவாக்கம் கீதம் ஹோட்டலு பேக் சைடில் தெரியும். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே தான் நியர்பை வந்திருக்கோம். எப்பவும் போல் வாங்க, கொஞ்சம் நேரம் நம்ம டிஸ்கஸ் எதனா பண்ணுறதுனா பண்ணுவோம்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஆட்டோவில் அப்படி உட்கார்றது அது ஒரு வேற லெவல் ஒரு ஃபீலுங்க. பின்னாடி உட்காரது இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமா ஆட்டோவில் அப்படின்றது அப்போ தான் தெரியும். முன்னாடியே உட்காந்து ஓட்டுறோமா, ஸோ அதுக்கான வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. அண்ட் ஃபைனலாக நம்ம சப்ஸ்கிரைபர், ஆக்சுவலாக நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தாங்க, நீங்கள் வேற லெவல். நம்ம சேனலை அடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு விதத்துலையும் எடுத்துகிட்டு போகிறதுல உங்கள் சப்போர்ட் தான் பெருசு. நான் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாம் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு போகிறேன். பட் அது எல்லாமே நம்மளை அப்படியே வேறு லெவலில் கூப்பிட்டு போகுது. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு ஏறிட்டே போகுது. ஆக்சுவலாக சூப்பர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ வந்து நான் ரொம்ப லென்த்தாக ஒரு 40 மினிட்ஸ் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் அது ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனலிஸ்டிக் வரும், சேனல் அனலிஸ்டிக்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோவை பற்றி எல்லா அனலிஸ்டிக்கும் யூடியூப் அனுப்போம். அந்த விதத்தில் அந்த 40 நிமிஷம் வியூவை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அது ட்ரை பண்ணது எதுக்குன்னா, சும்மா இயர்னிங்ஸ்லாம் இப்படி போட்டு இதை காட்டிட்டு இதை முடிச்சுட்டு இப்படி அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த ஜேர்னி எப்படி இருக்கும், இதை நீங்கள் பண்ணும் போது இது எப்படிலாம் இருக்கும், நம்ம போகிற இடம், வர இடம், பார்க்குற மனிதர்கள், நம்ம எங்கே சாப்பிடுவோம், ஸோ அதை ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது, விளாக் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. எஸ், அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். சில பேர் ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு சொன்னீங்க. ஓகே, நான் அந்த மாதிரி மாசத்தில் ஒரு வீடியோ பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளோட லைஃப் அப்படியே காட்டுற மாதிரி. பின்னாடி நான் ஒரு நேரத்தை பார்க்கும்போது நம்ம எவ்வளோலாம் எஃபர்ட் போட்டிருக்கோம்ல அப்படின்னு எனக்கே தோணும். நானே திடீர்னு மறந்துட்டேன். இல்லை நிறைய பேர் வயசான சீரநினைவுலாம் மறந்துடுறாங்க. அப்போலாம் எனக்கு அந்த வீடியோ போட்டு காட்டி என் பொண்ணுங்க வந்து, டேடி அங்கே பாருங்க, டேடி சின்ன வயசுல நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அது நல்லா இருக்கும், ரீகால் பண்ணுறதுக்கு. ஓகே, அந்த மாதிரிலாம் அது ஐயப்ப நம்ம கூட இருக்காரு. ஓகே, இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். ஓகே, அது வந்து நல்லா இருக்கு. நிறைய பேர் சொன்னீங்க, ஃபுல்லாக அந்த அனலைஸ்டிக்ல ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. அது பெரிய விஷயங்க. அது 40 நிமிஷம் நானே ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒருத்தரோட இதில் ட்ரைவ் பண்ணுறதை பார்க்குறது அது பெரிய விஷயம். சூப்பர், நீங்கள் வேற லெவல். நீங்கள் நம்மளுக்கு வரோம் அனலிஸ்டிக். அவங்க மொபைலில் எத்தனை பேர் பார்க்குறாங்க, லேப்டாப்பில் எத்தனை பேர், கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்க, எத்தனை பேர் டிவியில் பார்க்குறாங்க, அது மாதிரிலாம் வரும். ஓகே, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீடியோ நிறைய பார்க்குறீங்க. நம்ம நம்பர் நிறைய பேர் கேட்குறீங்க சப்ஸ்கிரைபர். ஆக்சுவலாக நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9r.manikanthan இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணுங்க. எது இருந்தாலும் பர்சனல், எது எனக்கு நீங்கள் எதுனா ஐடியா சொல்லணும் அப்படின்னாலும் அதை சொல்லுங்கள். என்கிட்ட நான் கேட்கணும்னாலும் கேளுங்க. ஃபோன் நம்பரில் பேசி நம்ம எப்போ பேச டைம் இருக்கும் நம்மளுக்கு இல்லை. ஆக்சுவலாக என் வீடியோலேயே என் ஃபோன் நம்பர் ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியல. அது ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக துபாயிலேருந்து ஒருத்தர் அங்கே இங்கேருந்து போய் ஒர்க் பண்ணுறவரு நம்ம நம்பரை பார்த்துட்டு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ப்ரோ உங்கள் நம்பர் வந்து தெரியுது பாருங்க அப்படின்னு. நானும் ரிப்ளை பண்ணேன், ஓகே தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு. நம்பர் காட்டுறீங்க, தெரிஞ்சிச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இல்லை, டீசெண்டாக அந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு தெரியுது, அதை பார்த்துக்கங்க, நம்பர் தெரியாமல் அப்படின்ற மாதிரி. எதுக்கு நம்பர் அப்படின்னு ஒரு சொல்லணும்னு மெனக்கெட்டணும்னு இல்லை, பட் சொன்னார். பட் சூப்பர், துபாயிலேருந்து மெனக்கெட்டு பண்ணார் நம்மளுக்கு. ஸோ சூப்பருங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சொன்னதுக்கு. நீங்கள் அவ்வளோ இதுவாக பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம் அது. ஓகே, ஸோ யாராக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நாளைக்கு நம்ம ஒரு லைவ் மாதிரி வரலாம். நீங்கள் எதனா கொஸ்டின்னா கேளுங்க. நாளைக்கு அது எந்த டைம் உங்களுக்கு செட் ஆகும். நான் நாளைக்கு ஃபுல்லாக ஓட்டுவேன். அதனால ஒரு 1லேருந்து ஒரு 12லேருந்து ஒரு 1 அந்த டைமில் எப்போனா வரலாமா? உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமா? ஏன்னா நீங்கள் கொஸ்டின் என்கிட்ட கேட்குறதுனா கேளுங்க. பிகாஸ் நம்ம இப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. எதனா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேட்குறதுக்கு நான் உடனே ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நம்ம அவ்வளோ பெரிய ஜீரியஸ்லாம் கிடையாது. ஏதோ ஆட்டோ பற்றி டீட்டெயில் மெக்கானிக்கலாக அப்படிலாம் கேட்டுறீங்க. ஏதோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எதனா நீங்கள் எதனா கேட்கணும்னு நினச்சா கேளுங்க. ஓகே, நாளைக்கு லைவ் வரும். அவ்வளோதான், நான் வீட்டுக்கிட்ட நியர்பை இருக்கேன். நான் வீட்டில் போய் லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். 1310 நல்ல ஈவினிங்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங் ஒரு 1000 பண்ணால் கூட 2310. ஓகே, சூப்பர் தான். ஓகே, சரி, ஓகேங்க, நம்ம லஞ்சுக்கு அப்புறம் பார்ப்போம். ஆமாம், என்ன எதுவுமே எடுக்கல, ட்ரெஸ்ஸெலாம் மாத்திரை போட்டேன். ஓகே, இன்றைக்கி லஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். சாட்டர்டே மீன் குழம்பு ஸ்பெஷலு. இது பிரிஞ்சு வந்து என் பொண்ணு கேட்டான்னு காலைல செஞ்சுருக்காங்க. பிரிஞ்சு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சா. கத்திரிக்காய் பச்சடி, ஆனியனு, ஒயிட் ரைஸு, சிக்கன் குழம்பு ரொம்ப ஃபேவரட். முட்டை மட்டும் இல்லை மிஸ்ஸிங். ஓகே, சாப்பிடுவோம். ஓகே, டைம் வந்து ஒரு 4 ஆக போகுது, 3:50. ஸோ ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, அப்படியே ஆன் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி போவோம். எங்கன்னா அடிக்குதான்னு பார்ப்போம். ஓகே,
3:52 லஞ்சுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் ஆஃப் சிஎன்ஜி பாருங்க. என்ன இது? ஓலா இது வரைக்கும் நான் அவங்க கூட எதுவுமே டியூட்டி எடுக்கவும் முடிய மாட்டேது. சரி, ஓகே. சிஎன்ஜி ஆக்சுவலாக 4 பாயிண்ட் இருக்கிற மாதிரி காட்டுது, அவ்வளோலாம் இருக்காது. ஒரு பாயிண்ட் தான் காலியாக இருக்குது. காலைல 1300 சில்லற வரைக்கும் ஓட்டியிருக்கோம். பட் அது காலியாகிட்டு இருக்குது. டப்புனி போய் இறங்கிட்டோம். ஸோ ஓகே, நம்ம ஓலாவில் பருங்க இன்றைக்கி எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடிய மாட்டேது. ஓகே, எப்பவும் போல் நம்ம நண்பர் தான், யூபர் தான். 3:53க்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வேலை பார்க்கலான்னு நினச்சேன், கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு. வேணாம், கிளம்புவோம். ஓகே, எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுதுன்னு தெரில. ஓகே, 1.9 அவ்வளோ கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்கன்னு தெரியல. சரி போவோம். ஓகே, 5 நிமிஷமாக வெயிட் பண்ண வரும். பரவாயில்ல, வெயிட்டிங் சார்ஜ் ஆட் ஆகும். ஆனால் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. இவ்வளோ பொறுமைலாம் ஒரு காலத்தில் இல்லைங்க. எவ்வளோ பெரிய மீட்டிங்கு ஆஃபீஸில்னாலும் சரி, டைமாக பொறுமைலாம் இல்லை. இப்போ வெயிட் பண்ணுறோம். ஓகே, எலிஜிபிள் சார்ஜிங் ரைட் ஃபார் வெயிட் டைம். யூபர் லாஸ்ட்டு ட்ரிப்பு 125. யூபர் ரேபிடோ ரெண்டுமே சைலண்ட்டாக இருக்குது. டியூட்டி கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம். மணி இப்போ தான் 5 ஆகுது. இனிமேல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேற்று ஆக்சுவலாக மழையில் பார்த்தீங்கன்னா சரியான பிஸிங்க இருக்குது. நேற்று ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே மழை. ஆக்சுவலாக அமௌண்ட்லாம் எப்படின்னா, ரேபிடோலலாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு ப்ளஸ் 150 அவங்களே ஆட் பண்ணுறாங்க. வண்டி இல்லை, திடீர்னு மழை எதனா வந்து எங்கன்னா ஸ்டக் ஆகிட போகிறோம் நைட்டில் அப்படின்னு பயம் எல்லாருக்கும். வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லா ஆர்டரும் 100 ரூபா 75 ரூபாய்க்கு மேலே தான் எல்லாருமே அவங்களாவே ஆட் பண்ணிடுறாங்க. அதில் ஆட் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். நம்ம ஆப்பில் காட்டுற ரேட்டு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 150 ஆப்பில் காட்டுதுன்னா இவங்க ஒரு 150 ஆட் பண்ணி 300. ஃபோன் பண்ணவே தேவையில்ல, ஆட்டோ டிரைவர் ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க 300 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி. நேற்று அவ்வளோ பிஸியாக இருந்துச்சு. நேற்று நைட்டு நம்ம நேற்று ஓட்டினது வந்து 3285 ரூபாய்க்கு அவளுக்கு ஓட்டணும். நேற்று பிஸியாக இருந்தது. அது இன்றைக்கி பாப்பா எப்படி இருக்குது. இப்போ வந்து அந்த மாதிரி திடீர்னு ஒரு இயரிங்ஸ் வருது. நேற்று இப்போ ஒரு 3200 சில்லற வருது. நான் டப்புன்னு வந்து அதை வந்து இன்றைக்கி பாருங்கள், நான் அதிகமாக இயரிங்ஸ் 3200 ரூபா பண்ணிட்டேன் அப்படின்னு டப்புன்னு வந்தவொடனே நைட்டு போய்ட்டு நான் அதை ஓப்பன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு அப்படிலாம் காட்டக்கூடாது. அது வந்து ஒரு உண்மையான இயரிங்ஸ் கிடையாது, எஃபெக்ட்லாம் கிடையாது. அது வந்து ஒரு லக்கு. திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு, உடனே சடனாக அந்த மாதிரி கிடச்சிது. ஸோ அதுக்கு வந்து நம்ம உழைப்பு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டக்கூடாது. அதனால நான் அந்த ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு காட்டல. இல்லைனா நேற்று 3200 ரூபா நான் காட்டியிருப்பேன். நேற்று திடீர்னு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். பட் வந்து அப்படி கிடையாது. அது ஒரு நாள் ஃபுல்லாக நான் போட்ட எஃபெக்ட் காட்டினா தான் அது கரெக்டான ஒரு இயர்னிங்ஸ். நேற்று வந்து லக்கு, அது டெய்லிலாம் நடக்காது. அது என்றைக்காவது ஒரு நாள் நம்மளோட ஒரு வீடியோ திடீர்னு அந்த வே ட்ரிப்பு ஒன்று முடித்தோம். இப்போ தான் கஸ்டமர் விஜயநகர் அப்படியே நம்மளுக்கு இன்னொரு ட்ரிப்பு கிடச்சிது, எடுத்துட்டோம். ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல கஸ்டமர். 80 ரூபா அந்த வே ட்ரிப்பு. ஓகே, இது 192, இது ஒரு 200. இதுக்கு முன்னாடி ஒரு ஆந்த வே ட்ரிப் ஒன்று, அது ஒரு 80. லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 400 ரூபா, 1710 ரூபா. ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன் இன்னொரு டியூட்டி. ஐயோ, கேன்சல் ஆகிடுச்சு போல். ஓகே, யூபரில் ஒரு டியூட்டி எடுத்தேன், கேன்சல் ஆகிடுச்சு. பார்ப்போம். மணி இப்போ கரெக்டாக 6 ஆக போகுது. நல்லா இருட்டின மாதிரி ஆகுது. ஆக்சுவலாக ஒருத்தங்க வந்து அந்த லாஸ்ட்டாக நான் கோவிலம் பார்க்கும் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு ட்ரிப் எடுத்தேன். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து கேட்டாங்க. அந்த ரூட்டு போட்டு பார்த்தா அங்கேருந்து வேளச்சேரி ஒரு 7 கிலோமீட்டர் காட்டுது. நான் என்ன பண்ணேன், அதை போட்டு எப்பவுமே ஒரு 15-20 ரூபா கணக்கு பண்ணி போட்டு பார்த்து 140 அப்படின்னு சொன்னேன். 120 சொன்னேன். அவங்க வந்து அதிகம் ஒத்துக்கலை. இல்லை, நான் டெய்லி வரேன்னா அப்படி இப்படி நான் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் பார்த்தோன்னு சொல்கிறீங்களா, நாங்களும் மனுஷங்க தானே, மந்த் எண்ட் எங்களுக்கும் இருக்காதா அப்படின்னு. அம்மா சரி வாங்க உட்காருங்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு வந்து விட்டு 80 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இவங்களுக்கு 200, மொத்தம் 400 இது வரைக்கும் 1710 ரூபா. இன்னொரு ட்ரிப் எடுத்துருக்கேன், பார்ப்போம். ட்ரிப்பு ஒன்று எடுத்தோம், கேன்சல். எதுக்கு ட்ரிப்பு போடுதுங்க, எதுக்கு நான் தான் கேன்சல் பண்ணிட்டேன். எங்கே இருக்கிறாங்கன்னே தெரில. ஓகே, யூபரில் இது ஒரு 7180. அதே பொறுமையாக சிங்கிள்ஸ் அடிக்கலாம். ஏன்னா பார்த்தா தெரியும், சிஎன்ஜி பாருங்க டப்புன்னு ட்ராப் ஆகிடுச்சு. 2 பாயிண்ட் தான். அதனால் ஒரு 2000 ரூபா வரைக்கும் அப்படியே சிங்கிள்ஸ் சின்ன டியூட்டி எடுக்கலான்னு பார்த்தா சின்ன டியூட்டிட்டா கேன்சல் ஆகுது நிறைய. ஓகே, பார்ப்போம்.
அடுத்த டியூட்டி எடுத்துருக்கேன் ரேபிட்டோவில். அது ஒரு சின்ன டியூட்டி தான். இது வரைக்கும் ஒரு 1780 ரூபா வந்திருக்கு. ஒரு 2000 ரூபா வரைக்கும் சின்ன டியூட்டி எடுப்போம். ரேபிட்டோவில் ஒரு 100. இவனுங்க சில்லற மாதத்தை போய்கிறானுங்க வரானுங்க. என்னோட இந்திக்காரன்ட்டு ஒரு தொலையாக இருக்குது. ஓகே தேங்க்யூ. அப்பா அந்த கொடுத்துட்டான் சில்லற மாதம். சரியான டிராஃபிக்காக இருக்குங்க சிட்டியில். இது வரைக்கும் ஒரு 1880 ரூபா. சரி சிஎன்ஜி வேறு டப்புன்னு 2 பாயிண்ட் வருது. ரொம்ப லாங்லாம் அந்த பக்கம் போவேணா, சின்ன சின்ன டியூட்டி அப்படி எடுத்துகிட்டு ஒரு 2000 வந்தோடனே அப்படி மூவ் பண்ணி நம்ம அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தா சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியல, செம்ம டிராஃபிக். ஓகே பார்ப்போம். இது வரைக்கும் ஒரு 1880 ரூபா வந்திருக்கு. ஓகே பார்ப்போம், அப்படியே மூவ் பண்ணி போவோம். சரி எதனா வருதான்னு பார்க்கலாம். ஓகே அடுத்த ஒரு ட்ரிப் எடுத்துருக்கேன், பார்ப்போம். 850 மீட்டர். ஆக்சுவலாக சிஎன்ஜி ஒரு பாயிண்டில் வந்துருச்சு, தேனாம்பேட்டில் இருக்கும். சரியான டிராஃபிக். அடையாருக்கு ஒரு ட்ரிப் எடுத்துருக்கேன். வீடு போகிற வரைக்கும் சிஎன்ஜி நம்பக்கூடாது. ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. வேறு ட்ரிப்பு வேறு எடுத்துட்டேன் அடையாருக்கு. பார்ப்போம், இதெல்லாம் பெட்ரோல் போட்டு கட்டி தான். இது ஒரு 185 200. டைம் 7:45. ஒரு 2080 ரூபா. இது பாருங்கள், இந்த சிஎன்ஜி வேறு முக்கார் பண்ணுது. ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, பார்ப்போம். ரேபிடோ 371. யூபர் ஒரு 1413, 1700 சில்லற. இதெல்லாம் சேர்த்து 2080. அந்த வெயிட் ட்ரிப்லாம் சேர்த்து கேட்டார் ஒரு. ஆக்சுவலாக கடைசி ட்ரிப்பு டைட்டில் பார்க்கிட்டே இருக்கும். சரியான டிராஃபிக் இங்கே சிட்டியில், செம்ம டிராஃபிக்காக இருக்குது. நீங்கள் எல்லாருமே அந்த இது கேட்பீங்க ஆக்சுவலாக. இது சொல்லுங்கள் ப்ரோ, மைலேஜ் எப்படி ப்ரோ சிஎன்ஜி அப்படின்னு. எனக்கே அது கால்குலேட் பண்ணவே முடியல, அது ப்ரொடக்ட் பண்ணவே முடியல நம்மளால். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 3000 இல்லை, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நேற்று விடுங்க. நேற்று வந்து அந்த மழை வந்ததுனால, கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால டிப்ஸு அதிகமாக போட்டு கொடுத்தாங்க. அதனால் அது வந்து அதிகம், அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. பட் வந்து டெய்லி ஒரு 2600 ரூபா 2800 ரூபா வரைக்கும் ஓட்டுவேன். 2900 ரூபாய் ஓட்டியிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2080 ரூபாயிலேயே சிஎன்ஜி காலியாகிடுச்சு. ஓகே, இன்னும் பிளிங்க் ஆகலை, பரவாயில்ல. பெட்ரோலும் ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் எங்கள் அப்பா காலில் போட்டார், பெட்ரோல் போட்டு வந்தார். எடுத்து போய் அவர் தான் ட்ரெயின் க்ளீன் பண்ணிட்டு பெட்ரோல் செக் பண்ணார். பெட்ரோல் கம்மியாக இருக்குதுன்னு போட்டிருக்காரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே அதனாலும் மூவ் பண்ணி போயிடுவோம். இன்னொன்று இந்த டைமிங் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டு இந்த சின்ன சின்ன ட்ரிப்புலாம் எடுத்து ஓட்டலாம். நான் சிஎன்ஜிக்கு பயந்து, சிஎன்ஜி வந்து சிட்டிக்குள்ளே எங்கேயும் போட முடியாதுங்க. நானும் வரும்போது பார்க்குறேன், தேனாம்பேட்டில் பார்க்குறேன், நைட்டு 10 மணிக்கு மேலே, 10லேருந்து 6 நைட்டு. அப்புறம் அடையாரில் வந்து பார்த்தா நோ ஸ்டாக்கு. அடையாரில் இன்னொரு சிஎன்ஜி இருக்குது, லோ ப்ரெஷரு. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்னா, நான் இப்போது திருவான்மையூர் ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கேன், நாவலூரில் இருக்கான், ஏஜிஎஸ் பக்கத்தில் சிஎன்ஜி எல்பிஜின்ற ஒரு சிஎன்ஜிக்கு எனக்கு அப்போ வித்தியாசம் தெரில. ஸோ ஓகே பார்ப்போம், வேறு டியூட்டி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த லாஸ்ட்டு ட்ரிப்பு 101 கஸ்டமர் பே பண்ணது 120. ஓகே, நியர்பை வந்துட்டோம், கோயிலம்பாக்கம் கிட்ட. பார்ப்போம், இன்னும் ஒரு சான்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2200 ரூபா, 2200. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு பார்ப்போம். ஓகேங்க, நான் அந்த டியூட்டி எடுக்கல. சிஎன்ஜி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அமைச்சு அடிச்சிட்டு இருக்கா. ஃபுல்லாக எம்டி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ டியூட்டி வருது, பட் வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு இது இல்லை. சிஎன்ஜி அது ஃபுல் ட்ரைவ் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். பெட்ரோல் மோட்டில் மாற்றி ஓட்டலாம். இப்போ பெட்ரோல் மோட்டில் மாற்றி தான் நான் வீட்டுக்கே ஓட்டிகிட்டு போகிறேன். சிஎன்ஜி இல்லைனா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஆக்சுவலாக அது கிலோமீட்டரும் தெரியும்னு நினைக்கிறேன், 7049. ஒருவேளை இன்றைக்கி கிலோமீட்டர் எதுவும் நிறைய ஓட்டிட்டோமா, எம்டி எதுவுமே அடித்த மாதிரி எனக்கு தெரியல. நான் வீடு வரைக்கும் மதியம் டியூட்டியோடு தான் வந்தேன். ஸோ எம்டி எதுவுமே அடிக்கலை. என்ன தப்பு பண்ணோன்னு தெரில. பட் 2200 ரூபான்றது பரவாயில்ல தான். பட் எனக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டே 2000 ரூபா இருக்கும். ஸோ இதில் வந்து சிஎன்ஜிலாம் போக சிஎன்ஜி ஒரு 370 காலில் போட்டோம். அப்புறம் ரேபிட்டோ அதுக்கு ஒரு 29 ரூபா, 399 ரூபானா கூட 1800 ரூபா தான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கு கைக்கு. ஸோ புவர் பர்ஃபார்மன்ஸ். வீட்டுக்கிட்ட வந்தாச்சு.
நம்ம ஐயப்பன் கோயில் இருக்குது. அவர் அப்படியே பார்த்தாச்சு. ஓகே, நம்ம போவோம். இன்றைக்கி அவ்வளோதாங்க, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஹாய், மணி 9:30 ஆயிடுச்சு. இப்போ தான் கீழே எல்லாம் என் பொண்ணு வீட்டில் பேசிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இயர்னிங்ஸ் வந்து கம்மி தான். அது ட்ராபேக் தான் நம்மளுக்கு. ஒரு 2200 2300 வரும். அட்லீஸ்ட் ஒரு 2000 கைக்கு வரணும் சிஎன்ஜிலாம் போக. பட் வந்து 1800 டெய்லி ஆவரேஜில் ஒரு 400 அந்த மாதிரி கம்மியாயிடுச்சு. 400 500. ஓகே, அது பார்ப்போம், என்னென்னு தெரியல. எங்கே தப்பு பண்ணோம், நான் எம்டியாக போ அந்த மாதிரி தெரியல. பட் வந்து ஓகே, ஒரு 1800 இன்றைக்கி இயர்னிங்ஸ். அதுக்காக நல்லா வர நாளை மட்டும் வீடியோவாக போட்டு இது மாதிரி ஆச்சுன்னா வீடியோ போட வேணாம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா உண்மையாக நம்ம இன்றைக்கி பண்ணோன்னு நினச்சிட்டோம், மழை எப்போ இன்றைக்கி பண்ணோம் அப்படின்னு ஆக்சுவலி என்னவோ அது போட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ 1800 இன்றைக்கி இயர்னிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதேமாரி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு சந்தோஷமான இது ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்னதான். என் பொண்ணுக்கு நிறைய நான் சேவ் பண்ணி இது மூலியமாக கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது கூட பண்ண முடியாததை இப்போ பண்ணுறோம் நிறைய விஷயம். ஸோ அவளுக்கு வந்து அந்த கோல்டு காயின் அது சேர்த்து வச்சதில் ஒரு 2 காயின் சேர்த்து வச்சேன். நான் அடிஷ்னலாக எனக்கு இந்த சண்டே ஓட்டுறதுலாம் நான் சேர்த்துட்டு வருவேன். எங்கள் அம்மாட்ட தான் கொடுப்பேன். ஆனால் எல்லாத்தையும் மொத்தமாக டே வந்து இதை பிரித்து பார்ப்பேன். காலைல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, அந்த இஎம்ஐ எல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அமௌண்ட், ஆட்டோக்கெலாம் 1000 கொடுப்பேன். எந்த சேவிங் அவங்ககிட்ட தான் கொடுப்பேன். பட் தனித்தனியாக எழுதிட்டு வருவாங்க. நான் சொன்னேன் எப்போ வந்து இது செய்கிறதோ அப்போது என்கிட்ட சொல்லுமா. சாதுக்கு என் பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு செய்யணும். ஆக்சுவலாக ரொம்ப நாள் முன்னாடி நான் பிக் பாஸ்கெட்டில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் டைம்லலாம் சின்ன பொண்ணு அப்போ பிறந்திருக்கும் போதெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது அவளுக்காக வாங்கியிருக்கேன். அப்போ வந்து செலவு எதுவுமே இல்லை, அந்த சேலரி சேர்த்து அப்படி வாங்குவோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பிறகு அந்த என் பொண்ணு பர்த்டே அப்போ ஒரு காயின் வாங்கினா, அப்புறம் இப்போ காயின் வாங்கினா இப்போ சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த அம்மாக்காக. ஸோ எங்கள் அம்மா இப்போ தான் சொன்னாங்க, அவங்கக்கிட்ட அந்த கொடுத்து வச்சது இஎம்ஐலாம் போக நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து ஒரு 81,000 அவளுக்கு வந்து ஒரு சதத்தில் செயின் பார்த்துருக்கேன் அப்படின்னு காசு வந்து கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, அவங்க சேடிக்கிட்ட நம்ம சேடியை நம்ம எப்போயுமே எடுக்கிற சேடு தான். மாடல் என் பொண்ணு வந்து மதியானம் தான் கேட்டே இருந்தான், டாடி இதில் எந்த மாடல் பாரு அப்படின்னு. நீ போட போகிற, நீ பார்த்துக்கோ அப்படின்னா, இல்லாட்டி சொல்லு அப்படின்னா. சரி ஒரு மாடல் சொன்னேன், அது அவளுக்கும் பிடிச்சிருந்தது. ஓகே, ஸோ ஒரு இதுக்கு முன்னாடி பண்ண முடியாதது ஒரு ஆட்டோ இயரிங்ஸில் சேவிங்ஸ் பண்ணி ஒரு 81,000 ஒரு நகை வந்து என் பொண்ணுக்காக காசு சேர்ந்துருக்கு, கட்டியாச்சு. மண்டே எடுத்துருவேன். அது நான் நம்ம வீடியோவில் நம்ம ஃபேமிலி மாதிரி இந்த வீடியோலேயே அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸோ எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கெத்தாக இருக்குது இல்லைங்க. ஒரு 3 மாதத்தில் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு ரஜினி தலைவர் படையப்பாளர் சொல்கிற மாதிரி ஒரு துளி வேர்வைக்கு தகை காசு அந்த மாதிரி என் பொண்ணுக்காக சேர்ந்தது. அந்த கஷ்டம் டெய்லி ஒரு 6 ஹவர் 7 ஹவர் தூங்கி விடிய காலைல எழுந்திரிச்சு போனது, அதெல்லாம் அந்த கஷ்டம்லாம் வந்து இப்போது ஒரு 80,000 சேர்த்துருக்கோமா. ஸோ வண்டி இஎம்ஐ டியூ அதெல்லாம் போய் அந்த வண்டிக்காக ஒரு அமௌண்ட்டு வாங்கினது அதெல்லாம் போய் எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் போக நம்ம சேவிங்ஸு பண்ணி இது பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் வந்து எல்லாம் இது பண்ண முடியுமா எல்லாராலையும் அவர் பண்ணுற மாதிரி? எனக்கு வந்து பெரும்பாலும் எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட்டுங்க. நான் நிறைய தான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து பாவம், அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய அதை பண்ணோம் இதை பண்ணோம் அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ வந்து எல்லாருமே வந்து இவர் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட்டு. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, எங்கள் மச்சான், ஆது இல்லைனாலும் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டு. அவளை நினச்சா எனக்கு கொஞ்சம் எல்லாமே பண்ணணுன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு எதுவும் தொல்லை கிடையாது. அதனால் நான் என் சேவிங்ஸே இப்படி பண்ணுறேன். ஓகே, மற்றவங்க வந்து அதை வந்து ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, ஒரு 82,000 பொருள், 81,000 பொருள் வந்து என்னோடய உழைப்பில் இதுக்கு முன்னாடி பண்ண முடியாததை முழுக்க என்னோடய உழைப்பால் வாங்கியிருக்கேன். திங்கக்கிழமை அதை உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, என் பொண்ணுக்காக வாங்கினது மாடல்லாம் அந்த மாதிரி காட்டினாங்க. ஓகே பண்ணியாச்சு, அது சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஸோ சாட்டர்டே வந்து நைட் ஆகிடுச்சு. நான் வீடியோ வரதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும். ஸோ ஓகேங்க, பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த இயர்னிங்ஸ் இவ்வளோ தான், இன்றைக்கி ஓவர். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு லைவ் வரலாமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன டைமிங். ஓகேவா? ஸோ ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ வேறு லெவல் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாப்பி சாட்டர்டே நைட். ஓகே.